பிரேசலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றீரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றீரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றீரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்த போது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியிடம் சொல்கிறார், நீ போய் அவனிடம் போய் அவன் மரித்து போவான் என்று சொல்லு. அப்படிதான் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியாவிடத்திலே, நீர் மரித்து போவீர், காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தும் என்று சொன்னபோது அவன் வெளியே புறவுனதன் எசேக்கியா ராஜா படுக்கையிலே புரண்டு படுத்து சுவர்புறமாய் திரும்பி தேவனை நோக்கி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினான். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த பாதி முற்றம் கொஞ்ச தூரம் வந்தோடனே கர்த்தர் சொல்கிறார், நீ போ, ஓடிப்போ, என் பிள்ளை அழுறான், ஓடிப்போ, அவன்கிட்ட போய் சொல்லு, நான் உன்னப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆமன்பான தேவனுடைய பிள்ளை, இதே போல சூழ்நிலையில் பலவீனங்கள், பாடுகள், பிரச்சனைகள் மத்தியிலே சுவர்புறமாய் இரவிலே படுக்கை நினைத்து கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்றார் ஆண்டு, மகளே, மகனே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு விடுதலை தரேன்னு சொல்லு. எந்த காரியத்துக்காக என்று சுவர்புறமாய் திரும்பி கண்ணீரோடு படுக்கை நினைத்து அழுகிறது கூட யாருக்கும் தெரியாம நீங்க அழுதுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றார், உன் கண்ணீரை கண்டேன் மகளே. கர்த்தர் இன்று உங்களுக்கு விடுதலை தருவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட கூடி நின்றப்பா, நாளின் காலை முதல் இம்மட்டுமா உம்முடைய தயவுள்ள கரம், உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா, நன்றி நன்றி அப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. அப்பா, தங்கள் படுக்கையை நினைத்து அப்பா யாருக்கும் தெரியாமல் முடத்தில் தங்கள் கண்ணீரை வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவளை கண்ணீரை கண்டேன் என்று சொன்னீங்கப்பா. பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பேன். நன்றி நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை கட்டளையிடுவீராக. எந்த காரியத்துக்கு உண்டத்திலே கண்ணீர் வடிக்கிறார்களோ அந்த காரியத்திலே ஜெயத்தையும் தெய்வன் கட்டளையிடுவீராக. உன்னுடைய கருத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். திறக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.